இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. சென்னை எழும்பூரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனைக்கு எதிரில் அமைந்துள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு பேருந்து நிறுத்தம் ஒன்று அருகில் உள்ள பெட்டிக்கடைகள் அகற்றப்பட்டு அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்படுவதை காணலாம். இதனை நமது செய்தியாளர் நேரடியாக சென்று படம் பிடித்து உங்களுக்கு தந்துள்ளார். இங்கு பல ஆண்டுகளாக இந்த கடைகள் நடைபெற்று வந்தது. கடைகளில் உள்ள பொருட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இங்கு இருந்த 2 பெட்டிக்கடைகள் அகற்றப்பட்டுள்ளன. இதே போன்று சென்னையில் உள்ள மாநகராட்சி சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்தும் காவல்துறையினரின் உதவியுடன் தொடர்ந்து அகற்றப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியின் உத்தரவின்படி பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இணைந்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள பாந்தியன் சாலை ஆக்கிரமிப்புகள் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றன. இங்கு அகற்றப்படும் காட்சிகளை தான் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்தும் இதுபோன்று சென்னை மாநகர் முழுவதும் அகற்றப்படுவதற்கு மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக்கோவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம். தம்பதியரின் மகனாக பிறந்தவர் விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள். இவரது தந்தை சிவகங்கையில் உள்ள KR உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு